எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு தேவைப்படும். ஒரு வாழைத்தண்டு நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. நான் ஒரு சின்ன துண்டு வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் தான் நம்ம இன்றைக்கி சூப்பராக டேஸ்டியாக ஒரு வடை தான் செய்ய போகிறோம், வாழைத்தண்டு வடை. இந்த வாழைத்தண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 2 வாட்டி. கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசி ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி இல்லாமல் வடித்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லாமல் வடித்து கொரப்பாக அரைக்கணும். அந்த கொரப்பு தன்மையில் தான் நமக்கு வடையோட டேஸ்ட் இருக்குது. அதனால் நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான பக்குவம், பார்த்துக்கோங்க. மசாலா வடை எப்பயும் கொரப்பாக இருந்ததுனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையானது ஒரு காஞ்ச மிளகாவும் சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு முழுசாக போட்டுக்கோங்க. நான் தோல் உரித்து போட மாட்டேன். தோல் உரிக்காமல் போட்டாலே அதோட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வாழைத்தண்டை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதை நம்ம ஒரு பேனில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதோட ஈரப்பதம் ஃபுல்லாக போயிட்டு ட்ரையாக வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது ஒரு 2 நிமிஷத்துலேயே வறுத்துரும். அதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா அந்த தண்ணி இல்லாத ஈரப்பதம் இல்லாத ஒரு வாழைத்தண்டு கிடச்சிரும் நமக்கு. அதுக்காக தான் இந்த ஸ்டெப் செய்கிறோம். வாழைத்தண்டு அந்த ஹீட்லேயே நமக்கு வெந்தும் வந்துடும். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது போதும். இந்த பாருங்கள், கொரப்பாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். இந்த வாழைத்தண்டில் நாம் இந்த கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை நான் குட்டியாக பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன்னா அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. நான் நல்லா ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, இடியாப்ப மாவு, அது சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கூட நீங்கள் உடச்ச கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த கையோட சூட்டுலேயே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பக்குவமாக வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் சூப்பராக. அவ்வளோதான். இப்போ நம்ம வடை போட வேண்டியது தான். நம்ம ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு அமுக்கணும். அவ்வளோதான். சூப்பராக வடை ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு வடையை சேர்த்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெயோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி 3-4 நான் சேர்த்துக்கிறேன். இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பாகவும் வரும், உள்ளேயும் வெந்து வரும். இல்லாட்டி தீஞ்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே இருக்காது. அதனால் தீய விட்டுறாதீங்க. நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக அந்த வடையை நல்லா கிறிஸ்பியாக எடுத்துருங்க. இந்த மசாலா வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்க எப்பயும் எண்ணெயில் பொரித்த உணவு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு கொடுக்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த வாழைத்தண்டு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதை இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பொரியல் கூட்டு மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி வடை கூட போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 வடை சாப்பிட்றவங்க 4 வடை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த வடை. நீங்கள் எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடிக்கு இதை ட்ரை பண்ணுவீங்க. ரொம்ப ஹெல்த்தியான உணவை நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். இந்த வாழைத்தண்டு எல்லா வகையிலையும் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு இந்த வெயிலுக்கு வாழைத்தண்டு ரொம்ப நல்லது. சூப்பரான ஒரு கிறிஸ்பியான வாழைத்தண்டு வடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி ஹெல்த்தியான சமையல் நம்ம அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். இந்த வடை எவ்வளோ நல்லா இருக்குது. ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது.
ரிச்சி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.